பொம்மி, நீதான் இந்த வீட்டோட கொலை விளக்கு, கொலை சாமி, தெய்வம் எல்லாம் சொல்றாங்க. நீ செத்து போனா கூட இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்துறியாமே. சித்தார்த்துக்கு ஒண்ணுனா வந்து நிப்பியாமே, அதே மாதிரி அந்த கிழவனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற. அப்புறம் அந்த ராணிய சும்மா சொல்லக்கூடாது. உருவத்துல மட்டும் ஒண்ணு மாதிரி இல்ல, நீ இல்லாத குறையும் தீக்குறாளே. அவ உசுர கொடுத்து இந்த குடும்பத்துல உள்ளவங்களை பாத்துக்கிறா. ஆனா இனி இல்ல, இனி யார் வந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியாது. எல்லா பொண்ணுங்களும் சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ராணிய கர்ப்பவதியாவே சாவடிக்க போற. அப்புறம் உன்னோட சித்தார்த் இப்போ ராணியோட சித்தார்த், நாளைக்கு அவன் என்னோட சித்தார்த். அவனோட ஜாதகத்தால நானும் அவனும் ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த இச்சாதாரியா இருப்பேன். அதனால நான் அவனை எடுத்துக்குவேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ உயிரோட இல்ல. நீ இல்லாதது கூட நல்லதுதான். இல்லனா என்னோட லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துக்கணுமே. நான் இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இங்க ஏதோ செம வைபா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, உன்னோட ஆன்மா தான் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி உன்னோட வைப் இந்த ரூம்ல இருக்கு? அது எப்படி சாத்தியமாகும்?